வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு விருந்து மாதிரி தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். நான் என்னோடய பிறந்த நாள்லாம் பெருசாக கொண்டாடுறது இல்லை. என்னோடய ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டாங்க. சரி நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வேறு வச்சுருக்காங்க, அவிச்ச முட்டை, ஃபிஷ் ஃப்ரை வேறு. அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து வீட்டிலே செஞ்சது. இதுக்கு பேர் என்னது? ஆமாம், பெங்காலி ஸ்வீட் தான் அது. இது வந்து பால்கோவாவும் வீட்டில் செஞ்சது தான். இதுவும் சேம் பால்கோவா டேஸ்ட்டில் தான் இருக்குது. மேலே பால்கோவாலாம் அப்ளை பண்ணி அது ஒரு டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, வீடியோ ஆன் பண்ணிட்டில்ல? என் ஃபுல்லாக தரலையா? பொக்குறேன். ஓகே, இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. லெக் பீஸு சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். இதுக்காக நேற்று நைட்டே போய் எனக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது பிரியாணி. காரம் சரியாக போகுமா? தண்ணி தான் ஊற்றேன். தண்ணி எதுக்கு? ஸ்வீட் சாப்பிடவே இல்லை ஃபர்ஸ்ட். எப்பயுமே நீ இந்த சாப்பிட்ற ஆரம்பத்துல ஸ்வீட் மறந்துடுறேங்க. சரி சாப்பிடலாம். கேஸ்ட் செய்யலனா கேஸ்ட் அவருக்கு பிடிக்காது நிறைய. பால்கோவா சூப்பராக இருக்குது. அது செரி பழம் மேலே வச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் டெக்கரேஷன் பண்ணி. அது பெரிய பழம் செரி பழம். அதில் நீ ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வருவோம் என்ன வாங்கிட்டு இருக்கேன். நீ ஞாபகப்படுத்தலை? பிரியாணி மட்டும் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக பண்ணிடுறேன். கடையில் வாங்கிட்டு ஒரு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சேம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மி அவ்வளோதான். வெஜிடபிள் போடவா? என்னென்ன அந்த பிஸ்னஸ்
என்னம்மா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டைமை பார்ப்பீங்களா? சாதம் எடுத்துட்டு இருக்கு, டக்குன்னு செஞ்சு கொடுத்துற எடுத்துக்கோ. 12 தாம்மா ஆகுது. 2 மணிக்கு போனா கூட அப்பாவுக்கு சரியா இருக்கும். வேலைக்கு போகிறோம். அப்பா வரமாட்டேங்கிறாரு, கூப்பிட்டேன், வேலை இருக்குன்னு ஏறாரு. 2 மணிக்கு மேலே ஆயிடும். அவரு தான் வரவே மாட்டேங்கிறாரு. உங்களை சொல்லுவாரா? ஆளுக்கு ஒரு காலம் வந்து பூனைக்கு ஒரு காலம் வரும்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. சும்மாவா சொன்னாங்க இல்லைங்க? அது பழமொழி, அது இல்லை. என்ன என்ன அதுக்கு அர்த்தம் வேற. போன வாரம் நம்ம வீட்டுக்கு இந்த வாரம் விட்டுட்டே அது ரொம்ப போன வாரம் நம்ம சனிக்கிழமை எடுத்தோம், இந்த வாரம் சண்டே. சாம்பார் வச்சிடல. முருங்கக்காய் சாம்பார் அம்மா கொடுத்துட்டாங்க. முருங்கக்காய் எப்போ? இந்த வாரம் கூட்டமாக இருந்துச்சு, கிடச்சதே அவ்வளோதான். ஆனால் நல்லா தான் இருக்குது, மீன் தான் கொட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்த வாரம் பாறை மீன் எப்படிமா இருக்கும்? பாறை மீன், பாறை பாறை அடுத்த வாரம் அது வாங்கலாம். இதோட அது கூட அது நிறைய மீனோட ரேட்டு சொன்னதுனால எனக்கு சரியாக ஆகல. அடுத்த வாரம் கேட்டு எடுத்துட்டு வரலாம். வயிறு ஃபுல்லாகிடுச்சா? திரும்ப டவல் எடு, டவல் எடு. அங்கே தானேப்பா இருந்துச்சு. செம்மையாக விற்குது. முடியாது. இந்த டிஃபன் மாதிரி இருந்தால் வச்சுக்கிட்டு நல்லா வீட்டில் வச்சுருக்கேன். பாக்ஸ் இருந்தால் வச்சு கொடுத்துடு. வீட்டில் பொறிச்சிட்டீங்களா போய்? ஆமாம், ஆரிச்சு நல்லா இருக்காது. அந்த மாதிரி கூட பண்ணு. அப்பா பார்க்கணும் எத்தனை வீணா திங்கிறாள் எனக்கு ரசம் சோப்பு போட்டுட்டு. அப்போ சாப்பிட மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான் அவருக்கு எதனா பொரியலை பண்ணி ரசம் வச்சு கொடுத்து. லெக் பீஸ் வறுத்தது இருந்தால் இந்த மாதிரி பிரியாணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பிட்டு
இதை கேட்டு வாங்க. பிரியாணினாலும் லெக் பீஸ் தான் நல்லாயிருக்கும். ரெடி நல்லா கடிச்சு மென்று தின்னு. குடி குடி. நல்லா அதோட சாப்பிட்டு பழகிட்டோம். அது என்ன சாப்பிட்டு வைக்கணும். நானுமே இப்போ சாப்பாடு எவ்வளோ குறைச்சிட்டேன். உங்கள் அம்மா 4 பீஸ் மீன் கொடுத்து வறுத்துங்க, இவ்வளோ பிரியாணி போட்டு கொடுத்து, முட்டை வச்சு கொடுத்து, அதை போதும்ட்டாங்க. அது வயிறு முடிச்சோம். எப்பயாவது அந்த இடத்துல சாப்பிட்றேன், என்ன தினமா செஞ்சு தரேன். கிடைக்கிறப்ப சாப்பிடுவேன். மீன் எடுத்தா ஃபோன் பண்ணிடுற வந்துருங்க. சரி மீன் இது எடுத்துட்டு வந்துருவாரு. செஞ்சா மீன் செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாரு. நம்ப மாட்டாங்க. சிக்கன் வறுத்து வச்சு கொடுக்குது. அது வேற அது போன்லெஸ்ஸாக இருக்கா? அதே சொன்னேன். சும்மா 2 அவரு தனியா எடுத்து சாப்பாடு ரசம்லாம் கிளம்புற வேலைக்கு வந்தாங்க. சொன்னேன்ல, உள்ளே இந்த மாதிரி அப்ளை பண்ணினா அது நல்லா இருக்காது. உள்ளே அப்ளை பண்ணக்கூடாது. உள்ளே போயிருந்துருக்கு போல. அப்படின்னா அது அந்த மசாலா வந்து அப்படியே இருக்கும் பச்சையாக. மீன் குழம்புல சாப்பிட்றதுங்களா? வறுத்த மீன் நல்லா சாப்பிடுவேன். எல்லாருமே விற்கணும். எனக்கு வறுத்த மீன் நல்லா வறுத்த வச்சு தின்னுவோம். வறுத்தா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது 460 ரூபாய் கேஜி. எவ்வளோத்துக்கு 500 ரூபாய் ரவுண்டா. அந்த மீன் பெருசாக இருந்துச்சு. மீன் அது குட்டி குட்டி மீன். என்ன கூட்டம் இன்னைக்கு மீன் கடையில். அடுத்த வாரம் எடுக்க மாட்டாரு. இந்த வாரம் எடுத்தா ஆமாம். காப்பு எப்போ கட்டுறீங்க? அடுத்த வாரம் செய்யறதுன்னு வர சனிக்கிழமையா? அப்பா அடுத்த நான்வெஜ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லை, வெறும் வெஜ்ஜாக போடணும். சாம்பார் வச்சுட்டு இல்லைன்னா புளி குழம்பு வச்சு பொரியல் பண்ணிடுவேன். போமா பிரியாணி வந்து முழுங்க முடியாமல் நானே சாப்பிடுவேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பொறுமையாக நின்று நிதானமாக சாப்பிடுவேன். அது முழுங்க முடியல, அடைக்குது. பிரியாணி அவ்வளோதான். இந்த இதெல்லாம் சாப்பிடணும்ல. பிரியாணிக்கு எந்த மசாலாவும் போடுறது, மிளகாய் தூளும் தனியா தூள் தான் போடுறேன். எதுவும் போடுறதில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. எல்லா தூளும் போட்டு அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது. பிரியாணி மசாலா போடுறாங்க, அந்த இட்லி போட்டாலே போடுது. போடுறது சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்குல்ல. இல்லை மீன் சிக்கன் அவ்வளோ 2.5 நாள் சம்பளம். நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்ததுலேருந்து செலவு போயிருக்கு. அடுத்த வாரம் போக மாட்டேன், வேண்டாம் மாட்டேன். அடுத்த வாரம் திருப்பி வாங்க வேணாமா? அடுத்த வாரம் வாங்கினாலும் வெஜ்ஜு தான் போடுவேன். அடுத்த வாரம் மீன் வாங்க மாட்டேன். அதெல்லாம் மிச்சம் ஒரு 5 ரூபா மிச்சம் ஆகும். 7,000 ரூபா மிச்சம் ஆகும். இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அப்போ அடுத்த சனிக்கிழமை காப்பு கட்டி எப்போ வேறு சனிக்கிழமை காப்பிட்டு சனிக்கிழமை ஞாயிறு சனியோட சனி 8 ஞாயிறு சனியோட 8 ஞாயிறு 9 10 செவ்வாய் 11 புதன்கிழமை 12 புதன்கிழமை கூட்டி
11 நாள் நாலாம் தேதி. கணக்கு 12 நாளைக்கு 12 நாள் திருவிழா. 4ஆம் தேதி பூக்குழி. அமாவாசை நிலஞ்ச அமாவாசை அன்னைக்கு தான் பூக்குழி. நான் அவ்வளோதான். அதனால தான் இப்போ அங்கே போயிட்டு இங்கே வந்தேன். அதெல்லாம் இங்கே வந்துருக்கேன். அப்போ பூக்குழி வரைக்கும் எங்கிட்டு போகிறது. அவ்வளோ பட்டி வீட்டு ஏன்னா விரதம் பிடிச்சாச்சுன்னா செருப்பு போட மாட்டேன். வேலை. ஆனா இங்க அந்த நெருப்புல இறங்குறதுல கீழே மேலே விழுந்து ஓடுறாரு. அழகு கோயிலுக்கு போனீங்க. ம் நீங்கள் போனீங்க. அங்கே மட்டன் சிக்கன்லாம் எதுவும் சமைக்கிறாங்க. அங்கே எல்லாம் இந்த மாதிரி பார்த்துருவோம் ரொம்ப நாளாக சும்மா. ம் பக்கத்தில் அந்த பூஜை கேள்வி எதுவும் சமைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டர்கள் வந்து சீனிவாசன் வந்து சமைக்க மாட்டாங்கலாம். ஏய் அழகர் கோயில் இது. அழகர் கோயில்னா அது என்ன? அதான் சீனிவாசன் வந்து அவரும் அவர் கூட சேர்ந்த சீனிவாசன் திருப்பதி பெருமாள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அங்க கவுச்சு செய்ய மாட்டாங்கப்பா. தெரியல யார்கிட்டயாவது கேட்க சொல்லு. இவங்க கேட்டேன் காத்தல் இருக்குமாங்க. நம்ம இருக்கிறது அந்த அளவு எடுக்கிறது. ஆற்றுல அழகு இருக்கிறதா அந்த அளவுக்கு தான் எடுக்கிறது. கல்லழகு தான் எடுக்கிறது. வீட்டுல இடம் பத்தாதுன்னு இருந்தாலும் அங்கதான் போடணும். நீ சாப்பிடு. இப்பதான் சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டியா? நீங்களே வீடு பத்தியே சாப்பிட்டீங்க. எப்போ சாப்பிட்டா நான் பார்க்கவே இல்லை. நீ எங்க ஏன் முடிஞ்சு பார்த்த சோறு அது கீழே நான்வெஜ் பிரியாணி. நான்வெஜ்னா அப்படி வீட்டே கொடுத்துருது. சோறு என்னாச்சு அம்மா வீட்டுக்கு போனப்பா அவர் என்ன வீட்டுக்கு அவன் தூங்கிட்டு தானே பாரு. அதான் மித்ரா அங்கே போனால் பிளான் பண்ணி போகிறது இல்லையா? ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது. ம் புரியல. ம் சரி என்ன வேணும் போனேன். சரியா போச்சா இல்லையா? போய் தொக்கப்பட்டு நான் வேலைக்கு மாட்டேன். 18 நிமிஷத்துக்கு மேலே ஓட வீடியோ. சிக்கன் மட்டன் என்ன திங்கணுமா? சாம்பார் சாதம்னா 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவாரு. 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறாவது டைம். ஓகே டைம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் கட்டிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்போ திட்டினியா? சொல்ல தானே செஞ்சு. நீங்கள் வந்து பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மீன் சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட முடியல, கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருமலுக்கு நீ அந்த மிளகு சாப்பிட்டியா இல்லையா? நீங்கள் திருப்பி சாப்பிட்டியா? ஓகே நன்றி வணக்கம்.